அனைவருக்கும் வணக்கம். கர்ம வீரர் காமராஜரை பற்றி அத்தனை பேருக்கும் தெரியும். அதாவது படிப்புங்கிறது மனிதனுக்கு வேணுங்கிறது தான். படிக்காட்டினாலும் எவ்வளோ தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிள்ளைங்களும் படிக்கணுங்கிற மாதிரி கல்வி அறிவு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது அவர் தான். அதேமாரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் தெரியும். பசியோடு வர்றவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னால் முடிஞ்ச அத்தனை அன்னதானங்களும் பண்ணவர். தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மளோட உள்ளவங்களாம் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு தான் சாப்பிடுவார் புரட்சித் தலைவர். அதேமாதிரி நான் என்ன சாப்பிட்டேனோ அதுமாதிரி மற்றவங்களும் சாப்பிட்ணுங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பார் எப்பயுமே. இதில் என்னென்னா ஒரு வாட்டி எழுத்தாளர் ஷோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நடிகர் ஷோ என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜர் வீட்டுக்கு போனால் பேட்டி எடுக்க போவேன், ஆனால் ஒரு வாட்டி கூட என்னை சாப்பிட்டு போன்னு சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப, நான் கேட்கல, ஆனால் காமராஜரே சொன்னார், இத்தனை வாட்டி நீ வர்றிய, நான் ஒரு வாட்டி கூட நான் சாப்பிடுன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு வருத்தமாக இருக்காருன்னு. அது என்ன காரணம்னா, நான் வாங்குறதே சம்பளம் இவ்வளோ தான், அது உனக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா அது கவர்மெண்ட் சாப்பாடு, நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிக்கனமான ஆளாக இருப்பார் காமராஜருங்கிற மாதிரி பேர் வாங்கினவர். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தப்போ சாப்பிட்டு தான் போகணுங்கிற மாதிரி அவரை ரொம்பவே கம்பல் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படிங்கிறப்ப முடியாதமா எம்ஜிஆர் இல்லை அவசரமாக போகிறேன், வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னு சொன்னாராம் எம்ஜிஆரை. இருந்தாலும் அவர் எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் விசாரிச்சிருக்காரு, நீங்கள் எப்படி சொல்ல மாட்டீங்களே, எப்படி எம்ஜிஆர் அப்படின்னு சாப்பிட்டு போங்கிறப்ப எம்ஜிஆர் எவ்வளோ பேருக்கு உணவு கொடுத்துருக்காரு, அன்னதானம் பண்ணியிருக்காரு. அதனால் நிறையா புண்ணியம்லாம் சேர்த்து வச்சுருப்பார் இல்லையா. அவருக்கு நான் சாப்பாடு போட்டேன்னா அந்த புண்ணியமும் எனக்கு கிடச்சிடாதா அப்படிங்கிற ஆசையில் தான் செஞ்சேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அது எவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க, பெரும் மக்களுக்காக சிந்திச்ச தலைவர்லாம் நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.